உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும், எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும், எல்லோரும் இருந்தும் அனாதையைப் போல இப்போது நீ உணர்கிறாய். ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்ற நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன். இறை நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு. அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும். எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ நம்பிக்கையை இழக்காமல் இருப்பாயானால் உனது கர்ம வினைகளின் உள்ள தீய பலன்கள் பனிபோல் உருகி கரைய வைத்து கொண்டிருக்கும் என் லீலைகளை உணர்வாய். வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும். சகல சௌபாக்கியமும் பெற்று சீரும் சிறப்புமாய் நீ வாழ்வாய். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் கடமை என் உருவத்தை மனதில் நிறுத்தி என் நாமத்தை அனுதினமும் உச்சரித்து வருவதையும் போவதையும் வேடிக்கை பார்ப்பதே. எதுவும் முன்னால் நடப்பதில்லை என்பதை மனதில் இருத்தி உன் வேலையை பார். அதற்கான பலனை நான் உனக்கு அளிப்பேன். யாரும் யாரையும் நிந்திப்பதால் பயனில்லை என்பதை உணர்ந்து எல்லாவற்றிற்கும் மூல காரணம் உன் தந்தையாகிய நான் என்பதை அறிந்தால் நீ இந்த அளவிற்கு மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டாய். உன் முன் ஒருவரை நிற்க வைப்பதும் செயல்பட வைப்பதும் நானே என அறிந்தால் உனக்கு இந்த துன்பம் இல்லை. ஒன்றை மட்டும் நீ நினைவில் கொள். உன் மனம் எனக்கு தெரியும். உன்னை யார் வெறுத்தாலும் ஒதுக்கி வைத்தாலும் சிறிதும் வருந்தாதே, கலங்காதே. உன் தந்தையாகிய நான் உன்னுடன் இருக்கும்போது, உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய நான் காத்திருக்கும் போது நீ எதற்கும் கலங்கக்கூடாது. உன் கவலைகளை என்னிடம் கொட்டு. உன்னை தாங்க இந்த மடி இருக்கும் போது உனக்கேன் இந்த மருகள்? நீ இந்த துவாரகமாயின் செல்ல குழந்தை. உன்னை பாராட்டி சீராட்டி தாயாக தாங்க உன் தந்தை இந்த பக்கிரி இருக்க நீ எதற்கும் கலங்கக்கூடாது. உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் உன்னை வந்தடையும்.